அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை பறிக்கும் வகையில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையின் அடிப்படையில் இஸ்லாமியத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட வந்த 3.5% தனி இடஒதுக்கீட்டை ரத்து செய்துள்ள நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் சமீபத்திய தீர்ப்பு தமிழகத்தின் சமூக நீதி வரலாற்றையும் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளையும் புறக்கணிக்கும் வருத்தமளிக்கும் தீர்ப்பாகும். தமிழகத்தில் முஸ்லிம் சமூகம் கல்வி, வேலைவாய்ப்பு, நிர்வாக பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட பல துறைகளில் கடுமையான பின்னடைவை எதிர்கொண்டுள்ள நிலையில் சமூக மற்றும் கல்வி அடிப்படையிலான ஆய்வுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் கோரிக்கையை ஏற்று கலைஞர் கருணாநிதி 2007ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5% தனி இடஒதுக்கீட்டு வழங்கினார். ஆனால் அவ்வாறு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை பறிக்கும் வகையில் தற்போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். தமிழ்நாடு அரசு இந்த தீர்ப்புக்கு எதிராக உடனடியாக உயர்நீதிமன்றத்தின் பெரிய அமர்வில் மேல்முறையீடு செய்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்காக 3.5% தனி இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பில் உக்கடம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் TMS அப்பாஸ் தலைமை தாங்கினார். மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில செயலாளர்கள் ஷாகுல் ஹமீத், பழனி ஃபாரூக், மாநில பிரதிநிதி ஜாதிக் அலி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மாநில செயற்குழு உறுப்பினர் கவுன்சிலர் அகமது கபீர், தமாமுக மாவட்ட தலைவர் சர்புதீன், தமாமுக மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், தமாமுக மாவட்ட பொருளாளர் அசாருதீன், மாவட்ட துணை செயலாளர்கள் நூர்தீன், ஷாஜகான், ஆஷிக் அகமத், அபு, ருசி மைதீன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் எம். ஷாகுல் ஹமீத். இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழக முஸ்லிம்களுடைய புதிதாக இஸ்லாத்திற்கு வந்திருக்கக்கூடிய அவருடைய உரிமை மறுக்கப்படும் விதமாக 3.5% இடஒதுக்கீடு 2007 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எண்ணற்ற தலைவர்கள் போராட்டத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட அந்த 3.5% இடஒதுக்கீட்டில் புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நீதி மறுக்கப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. அந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கும் விதமாக, இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தும் விதமாகத்தான் அவருடைய தீர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஏற்கனவே 2021 2022 2023 2024 தமிழக முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய அந்த ஜியோவை ரத்து செய்ய இருக்கிறார் என்பது மிக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இது ஏதோ புதுசாக செய்யக்கூடிய விஷயம் அல்ல. ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்திலே இவர் இப்படித்தான் தீர்ப்பு அளித்தார். திருப்பரங்குன்ற விஷயத்தில் இப்படித்தான் தீர்ப்பு அளித்தார். என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, இந்த நீதிபதிகளுடைய பொறுப்பில் மட்டும் நான் இல்லவில்லை என்று சொன்னால் நானே நேரடியாக போய் என்ன செய்வேன், தீபம் ஏற்றுவேங்கிற ஒரு அறிக்கையை அந்த நேரத்தில் சுவாமிநாதன் அறிவித்திருந்தார். அதே போல முஸ்லிம்கள் குர்பான் விஷயத்தில் அடுத்து பலியிடக்கூடிய அந்த விஷயத்துல பசுமாடு அழிக்கிறோம், அறுக்கிறோங்கிற ஒரு பொய்யான ஒரு செய்தியை செஞ்சாரு, பரப்பினாரு. எந்த முஸ்லீமும் பசு அறுப்பதில்லை, கன்றுகளை அறுப்பதில்லை, நல்ல திரகாத்திரமான காளைகள் தான் காலகாலமாக அறுத்து வருகிறோம் என்பதை அதை தடை விதித்த ஒரு நீதிபதி. இவர் நீதிபதியா இருக்கும் வரை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பை மட்டுமே தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பார்வையை தான் எங்களுக்கு அவர் மேல் இருக்கிறது. நீதியரசர் என்கின்ற பெயரை சொல்லுவதற்கே எங்களுக்கு அருகருப்பாக இருக்கிறது. ஏன்னா நீதியரசர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், அனைத்து மக்களுடைய குறைகளையும் கேட்டறிந்து ஆவணத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை அளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் தற்போது அளித்திருக்கக்கூடிய தீர்வு ரத்து செய்ய இருக்கக்கூடியது வன்மையாக கண்டிக்கிறோம். இருக்கின்ற தாவேக அரசு உடனடியாக தலையிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கெடுத்து இதை ரத்து செய்ய வலியுறுத்த வேண்டும் என அன்போடு கேட்டுக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் கோவை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அறிவித்ததன் அடிப்படையிலே அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது ஆர்ப்பாட்டம் இந்த நாளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒத்திகை தான், இது முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமாகும் என்பதை பொதுமக்களை அனைத்து மக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆட்சியில சிறுபான்மையினருக்கு பிரச்சனைக்கும் போது குரல் கொடுக்கறதுக்கு திமுக நிறைய குரல் கொடுத்தாங்க. இப்ப தாவேகாவோட அரசோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்துல எந்த விதமான வாயும் திறக்கல. அதே போல குர்பான் விஷயத்துல பாத்தீங்கன்னா
நம்ம வாயை திறந்து தமிழ்நாடு முஸ்லீம் மன்ற நிர்வாகிகள் மற்றும் எங்க சமுதாய மக்கள் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நினைக்கிறாரு மேல்முறையீடுக்கே போறேங்கிற ஒரு தகவலை சொல்றாரு. அதே போல இந்த வழக்கிலையும் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க, உட்கார்ந்து எந்த அரசாங்கத்துக்கு தீர்ப்பு சொல்றாங்கன்னு கவனித்துக் கொண்டிருக்காங்க. அப்பவே எதிர்த்து ஃபைட் பண்ணி தான் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிற அவசியம் இருக்காது. இதுலயும் அப்படித்தான் மௌனம் காத்து நாங்கள் கேட்டதுக்கு அப்புறம் போராட்டத்தை அறிவித்தது பிறகு என்ன செய்யறாங்க, இப்போ நாங்கள் மேல்முறையீடு செய்வேன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இஸ்லாமியரை பொறுத்து ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். சிறுபான்மையினர் விஷயத்துல தாவேகா மெத்தனமா நடந்துக்குதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா தான் மெத்தனமா தான் நடந்துக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை.